வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு நடைபெற்று வரும் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குனர் மோகன் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட கண்காணிப்பு அலுவலர், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குனர் திரு மோகன், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு CP ஆதித்யா செந்தில்குமார், மாநகராட்சி மேயர் திருமதி சுந்தரி ராஜா ஆகியோர் முன்னிலையில் வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட வண்ணான்குட்டை, பரமன்குட்டை மற்றும் புருஷோத்தமன் நகர், கடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பாதிரிக்குப்பம், KN பேட்டை, SR நகர், நந்தவெளி ரோடு, சின்ன வாய்க்கால், நத்தம்பட்டு கோண்டூர், நத்தம்பட்டு கோண்டூர், வண்டிப்பாளையம், குண்டு உப்பளவாடி ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் பணிகளை இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு CP ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்ததாவது: வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு நேற்று பெய்த கனமழையினால் கடலூர் மாவட்டத்தில் வண்ணான்குட்டை, பரமன்குட்டை மற்றும் புருஷோத்தமன் நகர், கடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பாதிரிக்குப்பம், KN பேட்டை, SSR நகர், நத்தவெளி ரோடு, சின்ன வாய்க்கால், நத்தம்பட்டு கோண்டூர், நத்தம்பட்டு கோண்டூர் வண்டிப்பாளையம், குண்டு உப்பளவாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகப்படியான மழைநீர் தேங்கியது. வடிகால் வசதிகள் முறையாக பராமரிக்கப்பட்டதன் மூலம் மழை நின்றவுடன் தண்ணீர் மட்டம் குறைந்தது. தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருந்த மழைநீர் மோட்டார் பம்பு செட்டுகள் மூலம் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டன. பொதுமக்களின் சுகாதாரத்தினை பாதுகாத்திடவும் நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கும் தற்பொழுது மழைநீர் வடிந்த பகுதிகளில் ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று பெய்த கனமழையின் காரணமாக 4 நபர்களுக்கு பாதிப்பும் 6 கால்நடைகளுக்கு இறப்பும் ஏற்பட்டுள்ளது. 22 குடிசைகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. இன்றைய தினம் சுவர் இடிந்து ஆண்டார் முள்ளிப்பாளையத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். மேற்படி இறப்புக்கு நிவாரண நிதியுதவி உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கனமழை பெய்ய நேரிடும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு மையங்கள், புயல் பாதுகாப்பு மையங்கள், கிராம அளவில் சமுதாய கூடங்கள், பள்ளிக்கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் மருந்துகள் போதிய அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. தென்பொன்னையாற்றின் மூலம் சென்ற ஆண்டு பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு கூடுதல் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு CP ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்தார். ஆய்வின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு S ஜெயக்குமார், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கூடுதல் அதிகாரி திருமதி ஆட்சியர் பிரியங்கா, மாநகராட்சி ஆணையாளர் திரு முஜிபுர் ரஹ்மான், உதவி இயக்குனர் ஊராட்சிகள் ஷபானா அஞ்சும் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். மோகன் IAS அவர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க. நம்ம நேற்று நமக்கு ரெட் அலர்ட் IMD ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு நேற்று ஹெவி ரெயின்ஃபால், டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் ஆவரேஜ் ரெயின்ஃபால் 94 மில்லிமீட்டர் நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஹெவி ரெயின்ஃபால் நமக்கு ஒரு 10 இடங்களில் கடலூர், நெல்லிக்குப்பம், சிதம்பரம் இந்த மாதிரி பகுதிகளில் நேற்று டில் ஒரு 2 AM வரைக்கும் நமக்கு மழை ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஆய்வு செஞ்சப்போ குறிப்பாக நமக்கு கடலூர் டவுன் கார்ப்பரேஷன் உள்ளே இருக்கிற தாழ்வான பகுதிகளும், அதே மாதிரி கடலூர் கார்ப்பரேஷன் சுற்றி உள்ள பஞ்சாயத்துகளில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளும் இப்போ ஆய்வு மேற்கொண்டோம். ஸோ இப்போ நம்ம ஆய்வு மேற்கொண்டது பெருமளவில் எங்கேயும் தண்ணீர் தேக்கம் நமக்கு ஏற்படலை. ஸோ நமக்கு பெருமளவில் பாதிப்பில் மக்களும் நமக்கு ஷெல்டருக்கு முகாம்களுக்கு கொண்டு வர சூழ்நிலை இது வரைக்கும் ஏற்படலை. ஆனால் நம்ம முகாம்கள் நமக்கு பெரிய முகாம்கள், அதாவது சைக்ளோன் ஷெல்டர்ஸும் மல்டிபர்பஸ் எவாக்குவேஷன் ஷெல்டரும் ஒரு 24 நம்பரும், அதே மாதிரி அந்தந்த கிராமங்களில் நமக்கு சமுதாய கூடமோ இல்லை பள்ளி கட்டிடங்கள் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 210 நம்ம தயார் நிலையில் வைத்திருக்கோம். ஸோ ஏதேனும் தேவை ஏற்பட்டால் நம்ம இமீடியட்டாக கொண்டு வரதுக்கு. நமக்கு நேற்று மழையிலேருந்து நமக்கு 4 பேருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. ஒரு 6 கால்நடைகள் இறப்பு ஏற்பட்டுள்ளது. அதே மாதிரி ஒரு 22 குடிசைகள் பகுதியாக சேதமடைந்துள்ளது. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் நமக்கு ஒரு 2 டெத்தும் ஆண்டார் முள்ளிக்குளம் பகுதியில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம SDRF நார்ம்ஸ் படி நமக்கு உரிய நிவாரணம் நம்ம வழங்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் போதுமான அளவுக்கு நமக்கு மெடிசன் ஸ்டாக், எசென்ஷியல் மெடிசன் ஸ்டாக்கும் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஜென்ரேட்டர்ஸ், ஹாஸ்பிட்டலில் ஜென்ரேட்டர்ஸ், பவர் சப்ளை அன்இன்டரப்டடாக போகிறதுக்கும் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். லாஸ்ட் இயர் நமக்கு தென்பெண்ணையாரில் பெருமளவில் நமக்கு ப்ரீச்சஸ் ஏற்பட்டுச்சு. அதில் குறிப்பாக ஒரு 23 இடங்கள் முக்கியமான இடங்களை கண்டறிந்து அது சென்ற மாதம் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து தற்காலிகமாக அந்த கரையோர பகுதிகள் எல்லாத்தையும் பலப்படுத்தும் பணிகளும் ஏற்கனவே முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த பணிகளையும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளோம். அதனால் இன்னும் வரக்கூடிய மழைக்காலங்களில் எந்தவித நடவடிக்கைகளும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தயார் நிலையில் நம்ம மாவட்ட நிர்வாகம் இருக்குது. சார், இப்போ பார்த்த இடம் எல்லாமே
ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த இடம் பாதிப்புக்குள்ள ஒரு இடம் தான். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நிரந்தர தீர்வுன்ற மாதிரி எந்த ஒரு அடிப்படையும் நமக்கு ரெயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் இயர் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தென்பெண்ணையாறில் நடந்த பிரீச்சஸ்க்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தந்த போதும் போன வந்து நிதிநிலை அறிக்கையில் வந்து அந்த டிமாண்ட் டைமில் வந்து நமக்கு வந்து பல்வேறு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து இப்போ அந்த பணிகள்லாம் வந்து இப்போ துவங்குற நிலையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முடிக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கார்ப்பரேஷனும் அது சுற்றி இருக்கிற ஏரியாஸில் ஒரு பெரும்பாலான பகுதி இருக்கும். இருப்பினும் வந்து நமக்கு சில பகுதிகள் அந்த பை வெரி நேச்சர் ஆஃப் அந்த ஜியாகிரஃபி அந்த லோ லையிங் ஏரியானால் நமக்கு மழை பெய்கிற டைமில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்டாக்னேஷனுங்கிறது அந்த ஒரு மழை பெய்கிற டைமுக்கு வந்து நமக்கு வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த மோட்டர்ஸ் எல்லாம் ப்ரீ பொசிஷன் பண்ணி வச்சிடும். ஸோ வர வர நமக்கு அந்த மழை முடிஞ்ச உடனே வந்து நம்ம வந்து பம்ப் அவுட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-pronged ஸ்ட்ராட்டஜியில் வந்து இதை வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே.